வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்காட்டி குருவி. தண்ணீர் அருகிலுள்ள மணற்பாங்கான இடங்களில் இக்குருவிகளை காணலாம். மனிதரை கண்டால் கீ 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 என்று கத்தி எச்சரிக்கை செய்து வட்டமிட்டு பறக்கும் இயல்பு வாய்ந்திருப்பதால் தான் இவைகளுக்கு இப்பெயர். ஐயம்படக்கூடிய மற்ற பிராணிகளை கண்டாலும் இவை இப்படியே பறந்து எச்சரிக்கை செய்யும். ஆட்காட்டி குருவிகளுள் இருவகை உண்டு. இரண்டும் நீண்ட மஞ்சள் கால்கள் கொண்டு ஒரு கௌதாரி அளவில் மேற்பக்கம் கபில நிறமாகவும் அடி வெளுத்தும் தலையும் கழுத்தடியும் கருப்பாகவும் இருக்கும். இரண்டும் இருப்பிலும் போக்கிலும் ஒன்றையொன்று ஒத்திருக்கும். ஒரு வகையில் ரெட் வேட்டல்டு லாப்பிங் அலகின் மேலும் கண் முன்னும் இரத்த சிவப்பான தோல் மடிப்புகள் இருக்கும். மற்ற வகையில் எல்லோ வேட்டல்டு லாப்பிங் இத்தோல் மடிப்புகள் மஞ்சள் நிறமாக இருக்கும். மக்கள் ஆட்காட்டி என வழங்குவர். ஆட்காட்டி ஆட்காட்டி எத்தனை முட்டை இட்ட என தொடங்கும் நாட்டுப்புற பாடல் புகழ்பெற்றது. டிட் யூ டூ இட், டிட் யூ டூ இட் என்று கேட்பது போல இதன் எச்சரிக்கை குரல் இருக்கும். பெரும்பாலும் வறண்ட நிலங்கள், புதற்காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் ஓரங்களில் வாழ்கின்றன. கூடு கட்டாமல் திறந்த வெளியில் தரையிலுள்ள சிறு குழிகளில் முட்டையிடுகின்றன. இந்த முட்டைகளின் ஓடுகள் ஒழுங்கற்ற கருப்பு நிற புள்ளிகளை கொண்டிருக்கும். இந்த முட்டைகள் பொதுவாக மண்ணின் நிற வடிவமைப்பை பெற்றிருப்பதால் இவற்றை கண்டுபிடிப்பது அரிது. ஒரு கூட்டில் 3 முதல் 4 முட்டைகள் வரை இருக்கும். ஒவ்வொரு முட்டையும் சராசரியாக 42லிருந்து 30 மில்லிமீட்டர் அளவு இருக்கும். இதன் கழுத்தும் மார்பும் கருப்பு, உடல் மேல் பாகம் பழுப்பு, வயிறு வெள்ளை, நீண்ட ஒல்லியான மஞ்சள் கால்கள், கண்களுக்கு மேல் சிவந்த தசை துணுக்குகள் துருத்தி கொண்டு இருக்கும். இந்த தசை துணுக்கு சிவப்பு நிறம் என்றால் சிவப்பு மூக்கு ஆள்காட்டி, மஞ்சள் நிறம் என்றால் மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி. இதன் கண்ணுக்கு பின்பக்கத்திலிருந்து வெள்ளை நிறம் துவங்கி வயிற்றின் வெள்ளையோடு போய் சேரும். இதன் முக்கிய உணவு பூச்சிகளும் நத்தைகளும். இக்குருவி தரையில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஆள்காட்டியை பற்றி அரிய பழமொழிகள் தமிழ்நாட்டில் வழங்குகின்றன. ஆள்காட்டி தெரியாமல் திருடப் போகிறவன் கெட்டிக்காரனா, அவன் காலடி பிடித்து போகிறவன் கெட்டிக்காரனா என்றொரு பழமொழி வழங்குகின்றது. ஆள்காட்டி அருகில் இருப்பது தெரியாமல் திருடப் போகிறவன் மாட்டிக்கொள்வான் என்பதே பொருளாகும். ஆள்காட்டி குருவி பற்றிய நாட்டுப்புற பாடல். ஆள்காட்டி ஆக்காட்டி ஆவாரம் பூ ஆக்காட்டி, எங்கே எங்கே முட்டையிட்ட, கல்லு துளைத்து கடலோரம் முட்டையிட்டேன், இட்டது 4 முட்டை, பொரித்தது 3 குஞ்சு, மூத்த குஞ்சுக்கு இரை தேடி 3 மலை சுற்றி வந்தேன், இளைய குஞ்சுக்கு இரை தேடி 7 மலை சுற்றி வந்தேன், பார்த்திருந்த குஞ்சுக்கு பவளமலை சுற்றி வந்தேன், புல்லறுத்தாம் புலவிற்கு காய் தின்ன போகையில் மாயக்குரத்தி மகன் வழிமறித்து கண்ணி வைத்தான், காலிரண்டும் கண்ணியிலே சிறகிரண்டும் மாரடிக்க, நான் அழுத கண்ணீரும் என் குஞ்சழுத கண்ணீரும் வாய்க்கால் நிறைந்து வழிபோக்கர் கால் கழுவி, குண்டு நிறைந்து குதிரை குளிப்பாட்டி, இஞ்சிக்கு பாய்ஞ்சி இலாமிச்சிக்கு வேரூண்டி, மஞ்சளுக்கு பாய்ஞ்சு மரித்துதாம் கண்ணீரே. இந்த பாடலில் ஆவாரம்பூ ஆள்காட்டி என்பதால் மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி என்கிறார் ஆசிரியர். மஞ்சள் நிறமுடைய ஆவாரம்பூவைப் போல மஞ்சள் மூக்கு ஆள்காட்டிக்கு கண்ணை சுற்றிலும் மஞ்சள் நிறத்தால் இருக்கும் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். என்ன, இன்னைக்கு ஆள்காட்டி குருவி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வாரம் வேறு ஒரு குருவியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது எந்த பறவை அப்படிங்கிறத நீங்கள் கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்க. நன்றி.